Hey, hi. Oh, hi. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க? நான் நல்லா இருக்கேன். வீட்ல குட்டீஸ் எல்லாம் நல்லா இருக்காங்களா? ரொம்ப நல்லா இருக்காங்க. சரி. ஆனா உங்க கண்ணு கீழ என்ன இவ்ளோ கருப்பு? தூங்குறதே இல்லையா? இல்லைங்க, இப்போ கொஞ்ச நாள் ரொம்ப பிஸி. பாப்பா வேற சிக்கா இருந்தாளா, என்ன அப்படியே வந்து இந்த மாதிரி கருப்பு வந்துருச்சு. அச்சச்சோ. ரொம்ப அசிங்கமாவா தெரியுது? ஆமா. சீக்கிரமா பாருங்க அத. ஓகே, நான் கிளம்புறேன். இத சொல்றதுக்கு தான் வந்தீங்களா? ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு தி சேனல் பி டிஃபைனிங். ஸோ இன்னைக்கு வீடியோ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சின்ன ஆக்ட் பண்ணி காமிச்சேன். ஸோ இந்த ஆக்ட் மூலியமாகவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது வந்து டார்க் சர்க்கிள்ஸை பற்றி தான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ண வீடியோ தான் டார்க் சர்க்கிள்ஸ்க்கு ஏதாச்சும் ரெமெடி சொல்லுங்கன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டார்க் சர்க்கிள்ஸ் எதனால வருது நம்ம பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் ரீசன் ஹெரிடிட்ரி இல்லை ஜெனட்டிக் ப்ராப்ளமாகவும் இருக்கலாம். அண்ட் அடுத்தது வந்து நீங்கள் உங்கள் கண்ணுக்கு அதிகமாக ஸ்ட்ரெஸ் கொடுக்குறீங்கன்னா இந்த மாதிரி கருவளையங்கள் வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கு. அப்புறம் நீங்கள் ஓவராக வந்து சிஸ்டம் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு இந்த மாதிரி கண்ணுக்கு கீழே கருவளையம் வரும். அண்ட் நைட்டு நீங்கள் இருட்டான ரூமில் வந்து நீங்கள் கேட்ஜெட்ஸ் ஏதாச்சும் மொபைலோ இல்லை ஐபேடோ இல்லை லேப்டாப்போ யூஸ் பண்ணுறதா அந்தோட லைட் வந்து நமக்கு அது சேஃப் கிடையாது. நம்ம எப்போவுமே ஒரு நல்ல ஒரு டியூப் லைட் போட்டுட்டு தான் நம்ம வந்து நம்ம சிஸ்டம் மொபைலில் யூஸ் பண்ணணும். அப்போ தான் அதோட டைரக்ட் ரேஸ் வந்து நமக்கு வந்து எந்த ஒரு பாத்தியத்தையும் பண்ணாது நம்ம கண்ணுக்கு. ஸோ கண்ணும் வந்து கருவளையங்கள்லேருந்து தப்பிக்க முடியும். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புது குழந்தை பிறந்திருந்தா நமக்கு வந்து அவங்களோட ஸ்லீப் பேட்டர்ன் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் இல்லைங்களா, தூங்க முடியாமல் போனாலும் அது மூலியமாக கூட நமக்கு கண்ணுக்கு கீழே வந்து இந்த டார்க் சர்க்கிள்ஸ் அதிகமாக வரும். ஃபர்ஸ்ட் இனிஷியலாக வந்து சரி கம்மியாக தானே, அது போயிடும் அப்படின்னு நம்ம விட்டுருவோம். பட் அது நாளடைவில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்க கண்ணு உள்ளார தள்ளி வந்து உங்களை பார்க்கும் போது உங்க கண்ணு தான் வந்து டக்குன்னு அவங்களுக்கு தெரியும், அந்த கருப்பு தான் எடுத்து வெளியே காட்டும். உங்க கண்ணு உள்ளார போயிருக்கனால அவங்கள பாக்குறதுக்கே ஒரு மாதிரி, ஐயோ என்ன இவங்க இப்படி இருக்காங்க, எப்படி இருந்தாங்க இப்படி இருக்காங்களே அந்த மாதிரி ஆயிடும். ஸோ உங்களுக்கே தெரியும், எனக்கும் வந்து டார்க் சர்க்கிள்ஸ் அதிகமாக இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, சிஸ்டம் அதிகமாக யூஸ் பண்ணுறேன், லைக் மொபைல் ஃபோன்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறேன். ப்ளஸ் குழந்தை வந்து தூங்காமல் இருந்தால் நைட்லாம் நம்ம முழிச்சிட்டு இருக்கணும் இல்லைங்களா. ஸோ அதனாலே எனக்கு டார்க் சர்க்கிள்ஸ் அதிகமாக இருக்கு. ஸோ இந்த டார்க் சர்க்கிள்ஸ் மூலயமா நம்ம கண்ணு பார்க்கும்போது ரொம்ப டல்லாகவும் டயர்டாகவும் நாமளே வந்து ஒரு எனர்ஜெட்டிக்கே இல்லாத மாதிரியும் இருக்கும். லைக் காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது கண்ணு கீழெல்லாம் அப்படியே பஃபினஸ் இருக்கும், அப்புறம் சுருக்கம் அதிகமாக இருக்கும், கருப்பு அதிகமாக இருக்கும். என்னதான் மேக்கப் போட்டு கவர் பண்ணாலுமே அட் த எண்ட் ஆஃப் த டே நம்ம மேக்கப் ரிமூவ் பண்ணி பார்க்கும்போது நம்ம ஃபேஸ்ல வந்து அந்த கருப்பு வந்து நல்லா பளிச்சுனே தெரியும். பார்க்கும்போதே நமக்கே ஒரு மாதிரி அச்சோ நான் இன்னும் இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு நமக்கு தோணும் இல்லைங்களா. ஸோ நான் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட், அண்ட் இதை பத்தியும் நிறைய பேர் வந்து ரிவ்யூ கொடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. அதுதான் இந்த மாமா எர்த்தோட அண்டர் ஐ கிரீம். பேக்கேஜிங் இந்த மாதிரி அழகா ஒரு பம்ப் பாட்டிலில் வருது. மாமா எர்த் அண்டர் ஐ கிரீம் வித் குக்கும்பர் அண்ட் காஃபி ஃபார் டார்க் சர்க்கிள்ஸ். இந்த கேப் இந்த மாதிரி இருக்கு. இது ஓப்பன் பண்ணா லைட், ரொம்ப ஸ்டர்டியெல்லாம் கிடையாது, ஈஸியாக ஓப்பன் பண்ண முடியும். ஐ ஏரியா கிட்ட மசாஜ் பண்ணும்போது ரொம்ப லைட் ப்ரெஷர் இருக்கிற ஃபிங்கர்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணும். அதுக்கு எப்போவுமே ரிங் ஃபிங்கர் தான் யூஸ் பண்ணும். ரிங் ஃபிங்கரில் கொஞ்சமாக நீங்கள் ஒரு பீ சைஸ் அமௌண்ட் போதும். இந்த அமௌண்ட்டே உங்களுக்கு தாராளமாக போதும். 2 கண்ணுக்குமே நீங்கள் சஃபிஷியண்ட்டாக போடலாம். அண்ட் இதை வந்து உங்கள் கையில் வந்து நல்லா மெல்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு உங்கள் கண்ணுக்கு கீழே நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க. மசாஜ் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து லைக் உங்களுக்கு ஒரு சில்கி ஸ்மூத்தாக வந்து ஃபீல் பண்ணுவீங்க. நல்ல ஹைட்ரேஷன் இருக்கும், நல்ல மாய்ஸ்சர் இருக்கும், அண்ட் இந்த ரிங்கிள்ஸ் எல்லாம் வராமல் தவிர்க்கும். அண்ட் டார்க்னஸும் வந்து நாளடைவில் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். ரொம்ப லைட் வெயிட் தான், ரொம்ப ஆயிலியெல்லாம் கிடையாது. க்ரீம் ரொம்ப ஸ்மூத்தாக சாஃப்டாக தான் இருக்குது. அண்ட் இந்த க்ரீம் வந்து ஈஸியாக நம்ம கண்ணிலெல்லாம் பிளெண்ட் ஆகிடும். ஃபஸ்ட்டு இது தாராளமாக இது எல்லா ஸ்கின் டைப்புக்கும் வந்து யூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு க்ரீம் தான் இது.
இதோட மெயின் இன்கிரீடியன்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா குக்கும்பர் அண்ட் காஃபி தாங்க. ஸோ இந்த குக்கும்பர் அண்ட் காஃபி வந்து என்ன பண்ணும், அண்டர் ஐ ஸ்கின்னை வந்து லைட்டன் பண்ணி அதே சமயம் நல்ல கருப்பெல்லாம் போக்கி நல்ல பிரைட் ஆக்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வேற சில இன்கிரீடியன்ஸும் ஆட் பண்ணியிருக்காங்க. ரைஸ் பிரான் ஆயில், கிளிசரின், சன்ஃபிளவர் ஆயில், கஃபைன், அப்புறம் ஷியா பட்டர், ஆலிவ் ஆயில் எல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஆடட் பெனிஃபிட் தான். இதுல வந்து ஹைரோலனிக் ஆசிட் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட டார்க் ஐ பேக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து ரெடியூஸ் பண்ணும். அப்புறம் பஃபினஸை வந்து ரெடியூஸ் பண்ணும். wrinkles-ஐ வந்து கண்ட்ரோல் பண்ணும். இங்க சில பேருக்கெல்லாம் வந்து இங்கெல்லாம் க்ரோஸ் ஃபீட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இந்த இடத்துல சுருக்கங்கள் அதிகமா இருக்கும் இல்லைங்களா, அதையும் வந்து சரி பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் வைட்டமின் சி அதிகமா இருக்கனால கண்ணுக்கு இருக்கிற கருப்பெல்லாம் வந்து லைட்டன் பண்றதுக்கும் அந்த டார்க்னஸை வந்து கம்மி பண்றதுக்கும் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா ஒர்க் ஆகும். இது நீங்க மார்னிங் டைமும் யூஸ் பண்ணலாம், நைட் டைமும் யூஸ் பண்ணலாம். மார்னிங் டைம் நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு சன்ல இருக்க டேமேஜ் மூலியமா கூட உங்களுக்கு இங்க wrinkles, ஃபைன் லைன்ஸ் அண்ட் டார்க்னஸ் அதிகமாகும். ஸோ நீங்க மார்னிங் டைமும் ஒரு இந்த மாதிரி க்ரீம் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு டைரக்ட் சன் டேமேஜ் ஆகாம இருக்கும். அண்ட் இந்த டார்க்னஸும் வராம தவிர்க்கும், wrinkles-உம் வராம தவிர்க்கும். இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் டே அண்டர் ஐ கிரீம் as well as பர்ஃபெக்ட் அண்டர் ஐ நைட் கிரீம்னு கூட சொல்லலாம். ரெண்டுத்துக்கும் இது ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டா ஒர்க் ஆகும். மார்னிங் தனியா நைட் தனியாலாம் யூஸ் பண்ண தேவையில்லை. இந்த ஒரு பாட்டில் வாங்கினாலே போதும் உங்களுக்கு. நீங்க உங்க மார்னிங் அண்ட் நைட் வந்து ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாமா எர்த் அண்டர் ஐ கிரீம் வந்து உங்களுக்கு ஆன்லைன்ல தான் கிடைக்கும். ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா mamaearth.in-ல கிடைக்கும். அண்ட் நைக்கால அமேசான்ல கூடயும் இருக்கு. அதோட லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க. கூடவே உங்களுக்கு ஒரு ஆடட் சர்ப்ரைஸ் கொடுங்க. mamaearth.in-ல நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணீங்களா 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். என்னோட கோட் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். கோட் என்னன்னு பாத்தீங்கன்னா Sujata20. இந்த கோடை வச்சு நீங்க இந்த ப்ராடக்ட்டை வாங்குனீங்கன்னா உங்களுக்கு, அதாவது mamaearth.in-ல வாங்குனீங்கன்னா உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ இப்போ நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் மூலியமா இந்த டார்க் சர்க்கிள்ஸை எப்படி வந்து ரெடியூஸ் பண்ணலாம்னு பார்த்துடலாங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணலாம். உருளைக்கிழங்கு வந்து தின் ஸ்லைஸா வந்து கட் பண்ணிட்டு அதை ரெண்டுத்தையும் டைரக்டா எடுத்து நம்ம கண்ணு மேல வச்சுட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க தண்ணியை வச்சு ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா வெள்ளரிக்காய், இதே மாதிரி தான் தின் ஸ்லைஸா வந்து கட் பண்ணிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் உங்க கண்ணுக்கு மேல வச்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது யூஸ்டு டீ பேக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஃப்ரீசர்ல வச்சுக்கோங்க. ஃப்ரீசர்ல வந்து எப்பவுமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பப்ப டைம் கிடைக்குதோ அந்த டீ பேக்ஸ் எல்லாம் எடுத்து டைரக்டா உங்க கண் மேல வச்சுக்கோங்க. இது என்ன பண்ணும்னா உங்களுக்கு கூலிங்னஸ் கொடுக்கும். அண்ட் உங்களோட கண்ணுல இருக்க ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்து வெளியே வர்றதுக்கு, அந்த சூடெல்லாம் வெளியே வர்றதுக்கு இது ரொம்ப எஃபெக்டிவா ஒர்க் ஆகும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி நேச்சுரல் ஹோம் ரெமெடிஸ் எல்லாம் உங்களுக்கு இனிஷியல் ஸ்டேஜஸ்ல தான் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது ரொம்ப லைட்டா இருக்கும் இல்லைங்களா, அதுக்கு வேணா உபயோகமா இருக்கும். இல்ல வராம தவிர்க்கிறதுக்கு இது உபயோகமா இருக்கும். பட் நமக்கு இந்த மாதிரி வந்துருச்சுன்னா எப்பவுமே ஒரு பெட்டர் ஆப்ஷன் வந்து நம்ம ஒரு அண்டர் ஐ கிரீம் வந்து யூஸ் பண்றது தான் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ இந்த வீடியோ இங்க முடியுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸையும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நல்ல நிறைய வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்றேன். until then take care, tata, bye bye.